கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை வசனம் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட யோசுவா மூலமாக தேவன் செய்த 3 காரியம். இது யோசுவா மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட உங்க மூலமாகவும் கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதுல முக்கியமாக ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அங்கே வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். யோர்தானை கடந்து போகிற ஒரு காரியம் பாருங்க. அது ஒரு சாதாரண ஒரு நேரம் அல்ல. அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 15வது வசனத்தை வாசிங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் இந்த யோர்தானை என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும். ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, பல லட்ச ஜனங்கள் இப்ப எதை கடந்து செல்லணும்? யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். ஒரு சாதாரண ஒரு காரியமா? சாதாரண காரியமா? இல்லை. இத்தனை ஜனங்களை இந்த யோசுவா தான் இப்ப என்ன செய்யணும்? வழி நடத்தணும். இந்த யோசுவா தான் இவர்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். பாருங்க, அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். மோசையே இவர்கள் என்ன செய்தவர்கள்? முறுமுறுத்த ஜனங்கள். முகமுகமாக மோசே தேவனோடு பேசுவதை இவர்கள் என்ன செய்தார்கள்? கேட்டார்கள், பார்த்தார்கள். அந்த மனிதனுக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, முறுமுறுத்தார்கள். இப்ப யோசுவா யாரு? யோசுவா யாரு? இவர்களோடு உள்ள சாதாரண ஒரு மனிதர். குடும்பத்தில் ஒருவன். தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம வெளியே போய் ஊழியம் செய்திடலாம், ஆனா குடும்பத்தில் ஊழியம் செய்வது பெரிய கஷ்டம். அது எங்க குடும்பத்தில் ஊழியம் செய்வது அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. நம்ம ஒன்று சொன்னா அவங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க 1000 கேட்பாங்க. இப்ப யோசுவாவுடைய அந்த சூழ்நிலையை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இப்ப யோசுவா நிற்கிறார். ஆனா இவர் தான் இப்ப என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும். பாருங்க, என் தேவன் அதற்கு முன்பாகவே யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதையே நான் காட்டி உங்களை கொண்டு செல்லுகிறேன். அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். அதே அதிகாரத்திலே அங்கே 7வது வசனத்தை வாசிப்போமா வேகமாய். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். நான் சொன்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்து இருக்கிறார். யோசுவா இதை செய்வதற்கு முதலாகவே தேவன்
யோசுவாவை என்ன செய்து விட்டார்? அதிகாரப்படுத்தி விட்டார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன் என்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு முத்திரையை, ஒரு அடையாளத்தை பெற்ற ஒரு மனிதன் தான் யாரு? யோசுவா. யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொன்ன காரியம் அதுவரை நடந்த காரியம் அல்ல. நடக்காத ஒரு காரியத்தை தேவன் உறுதிப்படுத்துகிறார். நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறேன். அதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் மோசே இறந்து விட்டார். இப்ப இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு யார் என்று தெரியாத ஒரு கட்டத்திலே யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புனது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்ய போகிறேன்? மேன்மைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த காரியங்களை கேட்டு அகமகிழ்வதில்லை விசுவாசம். நடக்காத ஒரு காரியத்தை நம்முடைய காதுகள் கேட்கும்போது அங்கே ஒரு விசுவாசம் வருகிறது என்றவா, அந்த விசுவாசத்தை என் தேவன் மேன்மைப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். பாருங்க, என் தேவன் முதலாவது செய்த ஒரு காரியம், அதிகாரத்தை பெற்ற விசுவாசத்திலே உறுதியாக இருந்த மகனுக்கு தேவன் செய்த காரியம் அங்கே வாசிக்கிறோம் அல்லவா? உலர்ந்த தரை வழியாய் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நடந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுமே. இரண்டு பக்கமும் ஒரு பெரிய சுவர் போல யோர்தான் என்ன செய்தது? தண்ணீர் குவியலாக பல இடங்களுக்கு கடந்து சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கால் எடுத்து வச்சா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க கால் எடுத்து வைங்க, திறக்காத கதவுகளும் கர்த்தர் திறப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ விசுவாசத்தோடு நீ கால் எடுத்து வைக்கும் போது நீ திறக்காது என்று நினைத்த கதவுகள் கூட திறப்பதற்கு என் தேவன் உன்னை அதிகாரப்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் வந்தாலும் நீ என்ன செய்யாத? நீ பயப்படாத. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது பெரியது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை ஜனங்கள் கடந்து போகும் மட்டும் தேவன் அங்கே தேவனுடைய வல்ல கிரியையை கர்த்தர் வெளிப்படுத்தினது உண்மையானால் உன்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவதற்கு தேவன் உன்னை பயன்படுத்துவது நிச்சயம். முதலாவது தேவன் இந்த யோசுவாவை கொண்டு செய்த காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடப்பதற்கு இந்த மகனை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். இந்த மகன் மூலமாக தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்லுகிறேன், உங்களை கொண்டுதான் சில காரியங்களை கர்த்தர் செய்வாருங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அது சபையில இருக்கலாம், அது குடும்பத்திலே இருக்கலாம், அது பட்டணத்திலே இருக்கலாம். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த மகனை கொண்டு கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. அங்கே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு தடை இவர்களுக்கு முன்பாக வருகிறது. என்ன தடை? எரிகோ. இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு மதில் இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? யாரும் உள்ள போகக்கூடாது. அதில் இன்னும் அங்கே விசேஷமான ஒரு காரியம்னா, அங்கே மாலை நேரத்துக்கு பிற்பாடு யாரும் உள்ள போக முடியாது. அது அங்குள்ள ஒரு சட்டம். என்ன காரியமாக இருந்தாலும் மாலை நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? முடிச்சுட்டு அங்கே போயிருக்கணும். அதுக்கு பிற்பாடு உள்ள போக முடியாது. அப்படி போனோன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு வாசல் இருக்கும். அது எப்பவும் திறக்கவும் படாது. இந்த மதில் நம்ம நினைக்கிறது போல சாதாரண மதில் சொல்லுங்க. நம்ம மிஞ்சி போனா
4 இன்ச்சு சுவர் கட்டுவோம். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா எத்தனை 9 இன்ச்சு 6 இன்ச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒரு அடியில் கட்டுவோம். பின்ன சில இடத்துல கொஞ்சம் கூட என்ன செய்வாங்க, ஒரு 2 அடியில் கொஞ்சம் விரிவாக எழுப்பி கட்டுவாங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், இந்த நம்ம ஜெயிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஜெயிலை சுற்றிலும் ஒரு 10-20 அடிக்கு என்ன செய்திருப்பாங்க, எலும்பி கட்டிருப்பாங்க. அப்போ 20 அடியும் 4 இன்ச்சில் கட்ட முடியாது, 6 இன்ச்சில் கட்ட முடியாது. அப்போ அதுக்கு தக்க கீழே இருந்தே நல்ல ஸ்ட்ராங்காக பவுண்டேஷன் எல்லாம் போட்டு மேலே என்ன செய்வாங்க, ஒரு அடி வீதிக்கு நல்லா கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி கட்டின மதில் அல்ல எரிகோ. இந்த எரிகோ மதிலுக்கு மேல 6 ரதங்கள் ஒன்றாய் ஓடுமா. எப்படி? அந்த மதிலுக்கு மேல, அது மதிலுக்கு மேல வீடுகள் இருக்குமா. அங்கதான் யார் இருந்தா, அங்கதான் ஒரு சகோதரி இருந்தா. யாரு? ராகேப் என்கிற சகோதரி எங்கதான் இருக்கிறா, அந்த அந்த எரிகோ மதிலுக்கு மேலதான் அவ இருக்கிறா. ஏன்னா அவங்க தொழில் அங்கதான் நடக்கும், அங்கதான் இருக்கிறாங்க. அங்க நிறைய வீடு இருக்கும், அங்க ரதங்கள் போகும், வேவு பார்ப்பதற்கு. எரிகோ பட்டணம் நினைக்க மாதிரி சின்ன பட்டணம் இல்லை, அது பெரிய ஒரு ஆசியா, ஒரு பெரிய ஒரு நாடு, ஒரு பெரிய பட்டணம் போல இருக்கும். இதை சுற்றிலும் இவ்வளவு பெரிய மதில். இப்ப இதை கடந்து யாரு போனோம் சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனோம். ஏன்னா இவங்களுக்கு வேற ரூட் இருக்குது. ஆனா இதன் வழியா போனா இவங்க கொஞ்சம் சீக்கிரமா போகலாம், கொஞ்சம் சீக்கிரமா போகலாம். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு நாள் பிரயாணத்துக்கு 10 நாள் நடக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற, நான் அந்த ராஜா கிட்ட நான் இடைப்படுவேன், உங்களுக்கு அவன் வழி தர. ஆனா அவன் வழி கொடுக்கல. அவனுக்கு அந்த இருதயத்தில் கடின இருதயம் இருந்தது. சிலவங்க அப்படிதான், நமக்கு அவங்க செய்ய முடியும் ஆனா செய்ய மாட்டாங்க, செய்வேன்னு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் யார் இருக்கிறா, இந்த எரிகோ பட்டணத்துடைய ராஜா. அவன் அனுப்பி இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை ஒன்று என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஒரு தீங்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் உடல. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை என்ன செய்யணும், கடந்து போக வேண்டும். இப்ப பெரிய ஒரு மதில் இவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த ராஜாவும் அதிகாரம் கொடுக்கவில்லை, இதை கடந்து செல்வதற்கு அதிகாரமும் கொடுக்கவில்லை. இந்த நிலைமையில தான் இந்த யோசுவாவை கடந்து செல்வதற்கு இந்த ஜனத்தை யார் நடத்துறா? யோசுவா நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒன்று ராஜாவை தோற்கடிக்கணும், ரெண்டாவது இந்த மதில் என்ன செய்யணும், தாண்டி போகணும். பாருங்க, அங்கே அழகாக அந்த அதிகாரத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தின் கடைசி பகுதி ஒரு வாசிங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது, உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். போதும் ஐயா, இவன் வழிதான் கேட்டார், கடந்து போக சொல்லுங்க. எதுதான் கேட்டாங்க? பாதை தான் கேட்டாங்க. இப்ப பட்டணத்தையே பிடித்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புரிந்தவங்க மட்டும் கரங்களை தட்டி, புரிந்தவங்க மட்டும் கரங்களை தட்டி. ஐயா, பாதை தான் கேட்டார், என் ஜனங்களுக்கு பாதை தான் வேணும்னு கேட்டாரு. அந்த மனுஷன் பாதை வர கொடுக்க மனசு இல்ல, பட்டணத்தையே கர்த்தர் கொடுத்தார். பட்டணத்தையே கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ சில இடத்துல கெஞ்சிட்டு இருக்க தெரியுமா? நீ கெஞ்சாத, ஒருக்கா கெஞ்சிட்டு விட்டுரு. ஆண்டவர் அந்த பட்டணத்தையே, அந்த காரியம் முழுவதும் அது உனக்குரியது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நமக்குரியதை ஒருவராலும் எடுப்பதற்கு என் தேவன் அனுமதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் அநேகர் இருக்கலாம், ஆனா உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார், உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். பாதைகள்ல பட்டணத்தையே கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.
என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான காரியத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இது யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தது உண்மை என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்ததுங்க. பாருங்க, அலங்கமா இடிந்தது பட்டணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? இவங்களுக்கு வேண்டியது என்னது? இவங்களுக்கு வேண்டியது என்னது? பாதை. அந்த பாதையை கொடுக்கல. என் ஜனங்களுக்கு விரோதமாக எவர்கள் எழுப்பினார்களோ அவர்கள் முறிந்தே விழுவார்கள். அது எரிகோ மட்டுமல்ல, அது எவர்கள் பெரிய எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்களால் சரி, அவர்கள் ஒரு நாள் விழுந்துதான் போவார்கள். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நம்ம தான் சொன்னோம்ல, அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறாருங்க. வாசல்களை கர்த்தர் திறக்கத்தான் போகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவருங்க. அவர் ஜீவிக்கிற தேவன். நீ உயிரோடு நீ கர்த்தரை ஆராதித்தா, நீ உயிரோடு நீ கர்த்தரை ஆராதிப்பாய் என்றால் உயிருள்ள தேவன் உன்னத காரியங்களை உனக்கு தரத்தான் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. பாதை தான் கேட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. பாதை தான் கேட்டாங்க. ஆண்டவர் பட்டணத்தையே கொடுத்தார் யோசுவா மூலமாக. சொல்லுறேன், நீங்க இப்ப சின்ன காரியத்தை தான் கேட்குறீங்க, அது இல்லைங்க, பெருசா கர்த்தர் வச்சிருக்கிறான். ஐயோ, கரங்களை தான் தட்டுங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற பெருசு பெருசு பெருசு. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய பேசணும்னு ஆசை, அந்த நேரம் வேகமா போகுது. மூணாவது ஒரு காரியத்தை இந்த யோசுவா மூலமாக கர்த்தர் செய்கிறார். ஒன்று, என்ன செய்கிறார்? ஆறுகளை கடக்க பண்ணுகிறார். இரண்டாவது, பாதை தான் கேட்டார், ஆண்டவர் பட்டணத்தையே கொடுத்தார். மூன்றாவது ஒரு காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அங்கே 10ஆம் அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்தை ஒரு வாசிங்க, பிற்பகுதியை வாசிங்க வேகமா. தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்ப யோசுவா எரிகோவை கடந்து வருகிறார். அதுக்கு அடுத்தது எதை கடந்தார் சொல்லுங்க? ஆயி பட்டணத்தை கடந்து வருகிறார். ஆல்வியில கொஞ்சம் சின்ன தோல்வி, திரும்ப ஜெயித்து வருகிறார்கள். இதை எல்லாம் பாருங்க. அல்ல, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். பாருங்க, அந்த 1வது வசனத்தில் வாசிங்க. ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு செய்ததை கிபியோனின் கிடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி கேள்விப்பட்ட போது ஒன்றை போல் படியினாலே பலசாலே இருந்தபடியினாலும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனித்தேக்கு எப்ரோனி ராஜாவாகிய ஓகாமுக்கும் ராஜாவாகிய ரமாகுமுக்கும் ஆள் அனுப்பி போதும். பாருங்க, இப்போ யோசுவா மூலமாக இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் செய்த பல காரியங்களை மற்ற ஜனங்களும் கேட்கிறார்கள், மற்ற ராஜாக்களும் கேட்கிறார்கள். முக்கியமாக எருசலேமின் ராஜாவும் கேட்கிறார். யாரு? எருசலேமின் ராஜாவும் கேட்கிறார். இப்ப இந்த எருசலேமின் ராஜாவுக்கு இதை கேள்விப்பட்டவுடனே என்ன வருது? பயம் வருகிறது. ஐயோ, இவர்கள் எங்களையும் என்ன செய்து விடுவார்கள்? எங்களையும் வீழ்த்தி விடுவார்கள், எங்கள் பட்டணங்களையும் பிடித்து விடுவார்கள் என்று ஒரு பெரிய ஒரு பயத்தோடு, ஒரு குழப்பத்தோடு இவர் என்ன செய்தார் தெரியுமா? 5 ராஜாக்களை கொண்டு வருகிறார். எத்தனை? 5 ராஜாக்களை இவரோடு என்ன செய்து கொள்ளுகிறார் சொல்லுங்க?
சேர்த்து கொள்ளுகிறார். நீங்க நிறைய இடத்துல நீங்க பத்திரிக்கையில டிவியில கேட்டிருப்பீங்க. சில இடத்துல ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு என்ன வரும், சண்டை வரும். சண்டை உடனே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு என்ன செய்யும், துணை போகும். இப்ப சீனா இப்ப இந்தியா மேல யுத்தம் வச்சுன்னா சீனாக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவா, அவங்க யாரோடலாம் ஐக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நமக்கு விரோதமா என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. இப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணனா நமக்கு யாரெல்லாம் ஆமா சமாதானமாக நம்மோட ஐக்கியமா இருக்கிறாங்க அவங்க நம்மளோட என்ன செய்வாங்க. இப்ப பாருங்க, இப்படித்தான் எருசலேம் ராஜாவும் இவர்கள் செய்த காரியங்களை பார்த்த உடனே பயந்து மற்ற ராஜாக்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, தன்னோடு இணைத்துக் கொள்கிறார், தன்னோடு வர வைக்கிறார். எதற்காக? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிப்பதற்காக. ஆக்சுவலி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரிடத்தில் யுத்தம் போகவில்லை. ஆனா கேள்விப்பட்டவுடனே சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க பாருங்க. இப்ப இந்த ராஜாக்கு அப்படித்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்களை பார்த்த உடனே பயம். எப்படியாவது இவர்களை என்ன செய்ய வேண்டும், இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று 5 ராஜாக்களோடு வருகிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா, நடந்த காரியம் என்ன தெரியுமா, அத்தனை ராஜாக்களையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கரெக்டா சூரிய அஸ்தமிக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், முடித்தணும், யுத்தத்தை முடிக்கணும். 5 ராஜாக்களையும் நீ சூரிய அஸ்தமிக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீ முடிச்சிடணும். சாதாரண காரியம் அல்ல. சில காரியங்களை தேவன் அப்படித்தான் நம்மளை சோதிப்பார், தருவார். சோதிப்பதற்காக உங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காக. பாருங்க, சாதாரண காரியம் அல்ல. 5 ராஜாக்கள் என்ன செய்யணும், முறியடிக்கணும் ஒரே நாள்ல. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு என்ன நடக்கு, எத்தனை நாளா, பல மாதங்கள், வருஷம் ஆக போகுது. ஒரு நாள்ல பல மாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னது, ஒரு 2 நாடு. யாரு, ரஷ்யாவும் உக்ரைன். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்ன செய்யணும், சாயங்காலத்துக்குள்ள முடிக்கணும், சாயங்காலத்துக்குள்ள முடிக்கணும், ஒரே நாள்ல. ஆமா, மொத்தத்தையும் முடிக்கணும். சாதாரண காரியமா இல்ல. இப்ப பாருங்க, யோசுவா அங்க யுத்த களத்துல தளபதியா நிக்கிறார், போர் படை தளபதியாக நிற்கிறார். அங்க பயங்கரமா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசுவோட பார்வை யுத்த களத்தில் மாத்திரமல்ல. ஹலோ, வார்த்தை வரும்போது கேட்ச் பண்ணுங்க. யோசுவாவின் பார்வை யுத்த களத்தில் மாத்திரமல்ல, சூரியனுக்கு மேலே இருக்குது. இங்க யுத்தம் பயங்கரமா நடந்து கொண்டு இருக்கிறது. பார்வை எங்கேயும் இருக்கிறது. ஏன் 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 முடிக்கணும். சூரிய மறைவதற்குள்ளாக இந்த கடினமான பாதை என்ன செய்யணும், முடிக்கணும். நமக்கு ஆண்டவர் 2 கண்ணை தந்திருக்கார் தெரியுமா? ஆனா ஒண்ணு தானே பார்க்க முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மைதான், நமக்கு இன்னொரு கண்ணை கர்த்தர் தந்திருக்கிறார், ஆவிக்குரிய கண்ணை தந்திருக்கிறார். இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அதற்கு மேலாக இன்னொரு பார்வை இருக்கணும், இன்னொரு பார்வை இருக்கணும், இன்னொரு பார்வை இருக்கணும். நமக்கு என்ன தெரியுமா, எல்லாம் ஒரே சைடா பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சில தரிசனத்தை தந்திருப்பார், அங்கேயும் உங்க கண்கள் இருக்கணும், அங்கேயும் உங்க கண்கள் இருக்கணும். பாருங்க, யோசுவாவோடு கர்த்தர் சொல்லிவிட்டார், நீ முடித்தே ஆகணும். நடந்தது என்ன தெரியுமா, சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியம். அது சயின்டிஸ்ட்ல இல்லாத ஒரு காரியம் என் தேவன் செய்தார். யோசுவாவின் ஒத்தை விசுவாச வார்த்தைக்கு கர்த்தர் செய்த கரங்களை தட்டி செய்ய முடியாத, சரித்திரத்தில் இல்லாத, சயின்டிஸ்ட்ல
வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு என் தேவன் கீழ்ப்படிந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் தேவன் கீழ்ப்படிந்தார். காரணம் என்ன தெரியுமா? அங்கதான் ஒரு விசுவாசம், அசாதாரணமான ஒரு விசுவாசத்தை என் கர்த்தர் கேட்ட உடனே அவர் கீழ்ப்படிந்தார். என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தா? நீங்க நினைக்கிறீங்க சூரியன் சுத்திட்டு இருக்குன்னு. சூரியன் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி படிச்சிருக்கல, சூரியன் என்ன செய்துட்டு இருக்குது? சூரியன் அங்கதான் நிக்குது. சூரியன் அங்கதான், அவர் எங்க வச்சாரோ அங்கதான் இருக்கு. அது சூரியனா இருந்தாலும் சரி, அது சந்திரனா இருந்தாலும் சரி, அது நட்சத்திரங்களா இருந்தாலும் அது எங்க தான் இருக்குது. அப்போ பூமி தான் சுத்துது. 1 கிலோமீட்டர் வேகம் அல்ல. இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இந்த பூமி பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டே இருக்குது. பயங்கரமா சுத்திட்டு இருக்குது இந்த பூமி. இப்போ சூரியன் என்ன செய்யுது? சூரியன் அங்க அந்த சுற்றுகிற அந்த சுற்றுல தான் பகல் இரவாக என்ன செய்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிற. புரிந்தவங்க மட்டும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. புரிந்தவங்க மட்டும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுற்றி கொண்டிருந்த பூமியே நிக்க பண்ணின. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் வார்த்தை சொல்ற பாருங்க, யோபு புஸ்தகத்துல கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, அப்படின்னா என்ன? உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, நீ கேள்வியே படாத, இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை கூட என் தேவன் செய்ய வல்லவர். என் தேவன் செய்ய வல்லவர். எதுக்கு தெரியுமா? உன் வாயிலிருந்து வந்த அந்த ஒரு விசுவாச வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவர் என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசரி புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? அந்த 12வது வசனத்தை வாசிங்க வேகமா. 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே பேசி கண்களுக்கு முன்பாக சூரியனே சந்திரனே பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுங்கள். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் தேவன் செய்வாருங்க உங்க வாழ்க்கையில. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு என் தேவன் கீழ்ப்படிந்து பூமியையே கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வார். உன் எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போகிறார். வாக்குத்தத்தம் பெற்ற மனிதர்கள் பெற்றதோடு அல்ல, என் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அழைக்கப்பட்ட யோசுவாவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அவரை கொண்டு செய்த காரியங்கள் அது பயங்கரமாக இருந்தது. தேவ சபையில் அழைக்கப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, நீங்கள் செய்ய போகிற காரியங்களும் அது பயங்கரமாக இருக்கத்தான் போகிறது. குடும்பத்தில், பட்டணத்தில், சபையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் தேவன் செய்யத்தான் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்க போகிறது.